வணக்கம் கைஸ். ஸோ பாட்டுகள் பலவிதம், அதில் பாடல்கள் பலான விதம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு. நிறைய பாடல்களுக்கு ஏற்ற மாதிரி வீடியோஸும் விஷுவல்ஸும் இருக்கும். ஆனா நம்ம மண்டக்குள்ள ஒரு பாட்டு கேட்கும்போது தனியா ஒரு விஷுவல் நமக்கு மட்டும் வரும் இல்லையா? ஸோ அந்த விஷுவல்ல யாரு வராங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதே மாதிரி நானும் சொல்ல போறேன். ஸோ நம்ம வந்து இந்த எபிசோட்ல ஒரு 5 பாட்டு 6 பாட்டு செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த பாட்டை நான் பிளே பண்ணுவேன். ஒரு 10 செகண்ட் பிளே பண்ணி இவரை கேட்க வைப்பேன். இவர் கேட்டதுக்கு அப்புறம் இவருக்கு டப்புன்னு மைண்ட்ல யாரு ஞாபகம் வராங்களோ அவர் பேரை வந்து இவர் சொல்லுவாரு. அப்புறம் ஏன் அவங்க ஞாபகம் வந்தாங்க அப்படிங்கறத பத்தி சொல்லுவாரு. சோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் புதுசா இருக்கும், லைட்டா ஃபன்னா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ ஸ்டே டியூன்ட். இப்பவே நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ முதல் பாடல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் பழைய பாடல் தான், ஆனா புது பாடல் மாதிரி தான். ஓகேவா? மிடில் இருக்கிற ஒரு பாடல். இந்த பாட்டு வந்து நீங்க கேட்டிருப்பீங்க. உங்களுக்காக இந்த பாடலை வந்து நான் இப்ப பிளே பண்ண போறேன். இல்ல இது இல்ல, இது வேற, இது இல்ல. ஓகே, இந்த பாடல் கேட்கிறப்ப உங்களுக்கு யார் ஞாபகம் வராங்க? இது எனக்கு இந்த ரீல்ஸ் போடுவானுங்களா, அதுதான் ஞாபகம் வருது. எந்த ரீல்ஸ்? ரவுடியெல்லாம் போடுவானுங்களா? ரவுடி ரீல்ஸ் எல்லாம் வருதா? ரவுடின்னு சொல்லல, நான் நீங்க எல்லாம் போடுவானுங்க, புள்ளிங்க போடுவாங்க. எனக்கு ஒரு மேடை அப்படின்னு சொல்லி பின்னாடி ஒரு ஆள் வருவாரு. எனக்கு ஒரு ஆமா அது அப்புறம் பெரிய மாலை, ரோஜா பூ மாலை கையில வாழை கொடுத்துட்டு அதுதான் ஞாபகம் வருது எனக்கு வந்து எப்படின்னா, இப்ப நடுவுல ரீசன்ட்ல NTK வந்து இந்த பாட்டை வச்சுட்டு UVK ஒரு DMK அப்படின்னு கேக்குறப்போ NTK அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இந்த பாட்டு வந்தனால அதுதான் ஞாபகம் வந்து என்னன்னா பாத்து இல்லையா? இந்த படம் பாத்து இல்லையானா? பாத்துறாதீங்க. ஓகே, அடுத்த பாடல் வந்து கொஞ்சம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பயங்கர பாப்புலரான சாங். ஏன்னா விராட் கோலி எல்லாம் அந்த சாங் வந்து ஸ்டோரி வச்சிருந்தாரு, பயங்கர பாப்புலர். சோ அந்த ஒரு சாங் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க. இதெல்லாம் ஓட்டவே வேணாம், நான் சாப்பிடணும். சிம்பு தான் ஞாபகம் வரும். போட்டு டேஸ்டான இல்ல ரீல்ஸ்ல சிம்புவை பார்த்து இந்த பாட்டுல. ஆமா, சிம்பு தான் ஞாபகம் வரும். எனக்கு வந்து MS தோனி ஞாபகம் வரும். நீ அந்த கிரிக்கெட் ரீல்ஸ் எல்லாம் சொல்ல போனா எனக்கு இப்ப எந்த பாட்டு கேட்டாலுமே எலிவேஷன் வீடியோ பண்ணுவாங்க தெரியுமா, மாசா அது பண்ணி அதுதான் ஞாபகத்துக்கு வருது. அப்படி வச்சுட்டாங்க நம்மளே. இப்ப எனக்கு இதை கேட்டோடனே தோனி தான் வந்தாரு. சுற்றி நின்று ஊரேங்கமா அப்படியே கிரவுண்ட காட்டுவாங்க, எல்லாம் சுத்தி நிப்பாங்க. களம் காண்பாரும்போ சென்ட்ரல் நின்று இருப்பாரு, பால் வரும், 6 அடிப்பாரு, கடைசி 6. ஆனா இதுக்குமே எனக்கு புள்ளிங்க தானே வரும். அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா AR ரஹ்மான் ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, இந்த பாட்டு நீங்க யாரு அப்படின்னப்போ அவரும் தோனி அப்படின்னாரு. அவர் பாத்துருப்பாருல அந்த சாங் எதெல்லாம் யூரோப்பிய ஜெனரேஷனுக்கு வந்துட்டாரு. அவரு அப்படி கிடையாது. அந்த பாட்டு சோசியல் மீடியால பாப்பாங்களே எந்தெந்த ரீயூஸ் பண்ணிருக்காங்கன்னு, அப்படி பாக்குறப்ப தோனி நிறைய பாத்துருப்பாரு. ஏன்னா தோனி தான் இருந்துச்சு ஒரு காலத்துல ஃபுல்லா. நீ சிங்கம் தான் நடிச்சா தோனி வருவாரு. இப்ப நம்ம சர்ச் பண்ணோமா, இதுலயே தோனி இருப்பாரு, எங்கேயாவது தோனி இருப்பாரு. ரீல்ஸ் தான் வந்தாரு, சொன்னோன்னே வந்தாரு 3வது வீடியோ. அந்த மாதிரி தோனிக்கே எழுதின பாட்டு தான் இந்த பாட்டு. அப்ப சிம்புக்கு இல்ல, சிம்புக்கு சாரி சிம்பு, மன்னிச்சிருங்க. அடுத்து இருக்க சாங் வந்து ரோஜி சாங். ரொம்ப வருஷம் முன்னாடி வந்துச்சு இந்த சாங். அந்த சாங் பேரு தான் சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு. சோ இந்த சாங்ல வந்து அந்த ஸ்பெசிபிக்கான ஒரு லைன் இருக்கும் தெரியுமா, இன்னொரு துளி வியர்வைக்கு ஒரு பவன் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவா. அந்த ஒரு பிட்டை மட்டும் எடுத்தா யாரு ஞாபகம் வருவாங்க? தலைவர் இந்த கிராபிக்ஸ்ல ஒரு ரூபா விழுகும் இல்ல தலைவர் மட்டும்தான் வந்து தலைவருக்கு சின்ன வயசுல 70 mm பார்க்கும். அந்த இது மட்டும் இப்ப நான் பக்காவா இருந்துச்சு, செமையா இருக்கு. நல்லா இருந்து ரீரிலீஸ் KS ரவிக்குமார் கூட பார்த்தேன். ஆமா, எதையும் வருமா? வரும்.
இந்த ஒரு பிரத்யேகமான பாடலை வந்து என்னைக்குமே எப்பவுமே யாரு கேட்டாலுமே தலைவர் மட்டும்தான் வருவாரு. ஏன்னா தலைவருக்குன்னே எழுதின ஒரு பாட்டு. தலைவரை விட அந்த ₹1 காயின் அப்படி கிராபிக்ஸ் சீட்டு போய் விழுகும் கீழே. ஒரு பவுன் தங்க காசு. அது ₹1 காயின், ஒரு பவுன். எனக்கு வந்து ஒரு காயினா வந்துட்டு விஷுவல் ஆயிருக்கு எனக்கு. சோ இந்த சாங் வந்து கேட்டாலே ரஜினி தான் வராரு. ரஜினி தான். என்னை பத்தி உனக்கு தெரியாது, என் வழி தனி வழி. அடுத்த பாடல் வந்து இப்ப ரீசெண்டா வந்து ஒரு பாடல் தான். இந்த பாடல் வந்து ஃபர்ஸ்ட் பாடலா ரிலீஸ் ஆனப்ப எனக்கு பெருசா பிடிக்கலன்னு இல்லை, நான் பெருசா அதை இன்ட்ரெஸ்டே எடுத்து கேட்கல. இந்த படம் வந்து அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் அது சீன்ஸ் எல்லாம் போடும்போது இன்ஸ்டால எல்லாம் வரும்போது எனக்கும் அந்த பாட்டு வந்து பிடிச்சிருச்சு. இப்ப ரெகுலரா அந்த பாட்டை வந்து நான் வந்து என் பிளேலிஸ்ட்ல வச்சிருக்கேன். அப்படி என்ன பாட்டு? நல்லா கேட்குது. இந்த பாட்டு கேட்கும்போது யார் ஞாபகம் வரும்? ஆஞ்சிக்கிறேன் அந்த ஸ்மோக் எஃபெக்ட்ல பேய் போற மாதிரி காம்பானு அதுதான் ஞாபகம். இந்த பாட்டை கேட்டா எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த பாட்டுலாம் வந்த புதுசுல இப்பவே அந்த கரால வந்துட்டு எனக்கு எந்த பாட்டு எதுவும் தெரிய மாட்டேன். ஏன்னா ஒரே மாதிரி இருக்குதுன்னு சொல்றேன். ஓகே இளையராஜா மாதிரி ட்ரை பண்றேன்ட்டு ஒரே டியூன்ல பாடுறாப்லையா, அதனால இப்ப திடீர்னு கரால இருந்து கேட்டு இட்லி கடையில இந்த மாதிரி பாட்டு நம்ம கவனிக்காம முட்ட மாட்டிருக்கு நான் பார்த்தா அது கரா. அவரு அதான் இந்த இளையராஜா ஸ்டைல்ல பண்றான் அப்படின்ட்டு. எனக்கு வந்து இந்த பாட்டை வந்து கேட்டா 2 பேர் ஞாபகம் வருவாங்க. ஒண்ணு வந்து எம்ஜிஆர், இன்னொன்னு விஜயகாந்த். ரீல்ஸ்ல தான். ஏன்னா எத்தனை சாமி வந்ததையா, இங்க என்னென்ன சாமி தந்தையா, ஒரு ஃபாதர்ஹுட் ஃபிகர் மாதிரி இருக்கா. ஆமா, ஒரு பெரிய தெய்வீகமான ஒரு ஆளை பார்த்து சாமி அப்படின்னு பாட்டு நல்லா இருக்கா. அது கேட்ச் ஆயிருச்சு. அப்ப அந்த பாட்டு வந்து அப்ப நம்ம ஹெட்போன் எல்லாம் போட்டு கேட்கிறப்போ அந்த விஷுவல் எல்லாம் வரும். எத்தனை சாமி வந்ததையா, இது எந்தெந்த சாமி தந்ததையா. சரி, அடுத்த பாட்டு. இந்த பாட்டு வந்து கொஞ்சம் பழமையான பாட்டு தான், ஆனா புதுமையான பாட்டு தான். ஒரு மிட்ல இருக்க ஒரு பாட்டு. இந்த பாட்டு வந்து நிறைய பேர் வந்து கண்டிப்பா இந்த பட்டன் போன் வச்சிருக்கும் போது, ஜாவா போன் வச்சிருக்கும் போதெல்லாம் அதுல பிளே பண்ணி விளையாண்டுருப்பாங்க. அந்த பாட்டை வந்து நம்ம போடுவோம், எப்படி இருக்குன்னு கேட்போம். இந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் காலேஜ் டைம். கவர்மெண்ட் லேப் கொடுத்த டைம் எல்லாரும் கவர்மெண்ட் லேப்ல ஆல்பம் சாங் எல்லாம் ஏத்தி வச்சிருப்பாங்க. அதுல கண்டிப்பா இந்த சாங் இருக்கும். அப்புறம் 6 டியூன்ஸ்னு ஒரு சேனல் இருந்துச்சு, டியூன் 6, கோயம்புத்தூர் லோக்கல் சேனல். அதுல இந்த பாட்டை போட்டுட்டே இருப்பானே. நான் சைனா செட்ல வச்சிருந்தேன். சைனா செட் காலேஜ் முடிச்சு பஸ்ல எல்லாம் அலறிடுவாங்க. செங்கல் மாதிரி இருக்கும், எடுத்து அப்படின்னா எல்லாம் தெரிச்சிருவானுங்க. சூப்பரா இருக்கும். அடுத்து வந்து இதே மாதிரி இதே நொஸ்டாலஜியா ஃபீல் தர இன்னொரு பாட்டு இருக்கு. இந்த பாட்டு வந்து எனக்கு வந்து சொல்ல போனா இன்னுமே இந்த பழைய ஓஜி ஆல்பம் சாங்ஸ்ல இதுதான் என் ஃபேவரட். இப்ப நான் ப்ளே பண்ண போறாச்சு, இப்ப நான் ப்ளே பண்ண போறேன் இந்த ஒரு சாங் தான் ஃபேவரட். வாங்க அதை கேட்போம். கேட்டிருக்கீங்களா? இது கேட்டது இல்லையா? நமக்கு பிடிக்குமா? கேளுங்கண்ணா, இப்ப பாருங்கண்ணா பாட்டு. இதான பாட்டு. அடியே கிறுக்கி எதுக்கு சிரிச்சி போன, இரும்பு மனச முழுசா உருக்கி போன. இதுக்கெல்லாம் காப்பிரைட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓஜியான பாட்டு 26 மில்லியன் பீப்புள்ஸ் கேட்டிருக்காங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. 9558 கமெண்ட்ஸ் இருக்கு இந்த பாட்டுக்கு. எனிவன் இன் 2026 ஒரு ஃபர்ஸ்ட் கமெண்ட் நம்மளால பார்க்க முடியுது. நிறைய பேர் 2026 ஒவ்வொரு லைனும் செதுக்கி வச்சிருப்பாரு அப்படின்லாம் போட்டிருக்காங்க. ஆனா ஆக்சுவலி இந்த பாட்டு ஏன் நமக்கு ரொம்பனா ஸ்கூல் டைம்ல இந்த லவ் எல்லாம் வர டைம்ல இந்த பாட்டு வந்துச்சு. அதனால வந்து எனக்கு ஸ்கூல்ல படிக்கும் போது ஸ்கூல்ல ஒரு எனக்கு ஞாபகத்துக்கு வரும். சோ வந்து அதுதான் இந்த பாடல் நான் வந்து போறதுக்கான முக்கியமான காரணம். உங்களுக்கு யார் ஞாபகம் வரும்? எனக்கு நான் தான் வருவேன். நம்ம தான் ஆமா எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது. நீதான் ஞாபகத்துக்கு. இதே வரிசையில வந்து இன்னும் ஏகப்பட்ட பாடல்கள் வந்து பாடல் இருக்கு. அதுல வந்து இந்த பாட்டு வந்து கண்டிப்பா யாருனாலையும் மறக்க முடியாது. நல்ல வேலை இப்ப இந்த வாய்ஸ் எல்லாம் வர்றதில்ல பாட்டுல. எந்த பாட்டுலயும் அப்படிமா இளையராஜா பாட்டு பாட ஆரம்பிச்சிருவானுங்க.
நான் பாத்துருக்கேன் யூடியூப்ல இளையராஜா பாட்டு நல்ல பாட்டா இருக்கும். ஆமா அப்படின்னு சொல்ல இளையராஜா பாட்டு சொல்ல நான் இந்த வாய்ஸ் இருக்குல்ல இந்த மாதிரி எல்லாருமே ஒரே மாதிரி பாட ஆரம்பிச்சானுங்க அந்த டைம். ட்ரை பண்றேன் இந்த மைக்கேல் ஜாக்சன் அந்த மாதிரி. ஆமா 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 இது ஒரு பொன் மாலை பொழுது இளையராஜா பாட்டு எப்படி இருக்கு அது பொன் மாலை பொழுது அப்படி அந்த அத்தி வாய்ஸ்ல ஐயோ அலர்ஜி நல்லா ஆஃப் பண்ணி அந்த இது திருப்பி அதுதான் எனக்கு ஞாபகம் வருது இது கேக்குறப்போ. ஐயோ ஆமா இது கேக்குறப்ப எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா இது வந்து நிறைய ஸ்கூல் ஆனுவல் டேஸ்ல எல்லாம் இந்த பாட்டை போட்டு ஆடிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு கலக்கி முட்டை மாதிரி அப்போ ஒரு முட்டு ஆமா முட்டை கலக்கி ஒரு முட்டை கலக்கி மாதிரி அப்போ வந்து முட்டை இருந்தது. அது வந்து என்ன மேட்டர் அப்படின்னா எல்லா ஸ்கூல் ஆனுவல் டேஸ்லயும் இது போட்டு ஆடுவாங்க. அப்போ இன்ஸ்டா இப்பதான் பூம் நல்லா ஆச்சு. அப்ப இன்ஸ்டா பூம் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்ல ஃபுல்லா இதெல்லாம் போட்டு ஃபேஸ்புக்லாம் அந்த டைம் எல்லாம் இந்த தாவணி கட்டிட்டு வந்துட்டு முட்டு என்ன அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு அதான் அதே தெரியுமா. அப்புறம் வந்து இந்த ஆல்பம் சாங் எல்லாம் லைனா வச்சிருக்க இந்த கேங்ஸ் எல்லாம் இருப்பாங்க போன்ல. கண்டிப்பா இந்த சாங் இருக்கும். அப்புறம் லோக்கல் டிவி ஞாபகம் வருவாங்க. லோக்கல் சேனல் வரும். டிஜே நல்லா வைரலான டிஜே அதுக்கப்புறம் 2-3 பாட்டு எல்லாம் போட்டாரு. முன்னாடியும் போட்டிருக்காரு. மூச்சு ஆனா எனக்கு வந்து டிஜே பாட்டுல இந்த பாட்டு தெரியும். வேற எதுவும் பெருசா தெரியாது. இப்போ வந்து இந்த டைம்ல ஒரு ஓஜி கிங் இன்னொருத்தர் இருந்தாரு. யார் தெரியுமா? அவரோட சாங் நிறைய 2-3 நல்லா இருந்தது. ஓஜி ஆமா 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 சூப்பரா இருக்கும். விஷுவலே நல்லா இருக்கும். ஆமா விஷுவல் சூப்பரா குவாலிட்டியா இருக்கும். இவள் பெயர் செல்வி. பள்ளிக்கூடம் போக இல்ல கவனம் படிப்பில் பத்தி சொல்ல யாரும் இல்லை. பாப்பான் நல்லா சூப்பரா எடுத்திருப்பாங்க. ஆமா கடைசியில கேங்ஸ்டர் வந்து சரவணன் போட்டுருவாங்க. ஆமா ஆமா அவர் பேர் என்ன? பையில் இல்லை. இவன் பேர் யாரு பேரு? அவரு அந்த ஆல்பம் எல்லாம் பண்ணவரு ஹிப்ஹாப் தமிழ். ஹிப்ஹாப் தமிழ் ஐயோ ஓஜி ஹிப்ஹாப் தமிழ். அண்ட் இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஏகப்பட்ட சாங்ஸ் கேட்டோம். இந்த சாங்ஸ் எல்லாம் கேட்கறப்ப உங்களுக்கு யாரு மனசுல ஞாபகம் வந்தாங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் வேற என்னென்ன வீடியோஸ்க்கு நாங்க வந்து வேற என்னென்ன சாங்ஸ்க்கு நாங்க ரியாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லுங்க. அண்ட் அதே மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமான கண்டென்ட்ஸ் ஏதாவது தேவைப்பட்டா ஏதாவது எனி ரெஃபரன்ஸ் என்ன இருந்தாலும் ரெஃபரன்ஸ்லாம் கீழே கமெண்ட்ல போடுங்க. நாங்க அதை பார்த்து உங்களுக்காக புது புது கண்டென்ட்டை கொண்டு வர பாக்குறோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.